Hi friends, welcome to my channel Kutis Terrace Garden. இது என்கிட்ட இருக்கக்கூடிய சாமந்தி செடி கலெக்ஷனில் இது ஒன்றுங்க. இது ஒரு ஷேடட் கலராக இருக்குங்க. இந்த கீழே இருக்குது பாருங்கள், ஒரு செடி நிறைய பூத்துருக்கு. இப்போ தான் நான் கட் பண்ணி விட்டேன், ட்ரிம் பண்ணியிருந்தேன். கட் பண்ணி பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஒரு கிளையில் நிறைய பூ இருக்குது பாருங்கள். எல்லோவும் இருக்கும், இதில் ஆரஞ்சும் இருக்கும், பிங்க்கும் இருக்கும், ரெட்டும் இருக்கும். இங்கே வந்து நிறைய ஒரு கிளை பூத்துருக்கு. இங்கெல்லாம் கிளை கிளம்பிகிட்ருக்கு பாருங்கள். இதை இங்கே ஒன்று பாருங்கள். இது வெயிலில் கொஞ்சம் வாடுறது ஒரு கிளை எடுத்து நிழலில் வைக்கணும். இது நிறைய இப்போ தான் ட்ரிம் பண்ணி விடணுங்க. பூவெல்லாம் பறிச்சாச்சு, நிறைய பூத்து இருந்தது, பறிச்சாச்சு. இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள். இதுவும் அதே கலர் தாங்க. இது பாருங்கள், இதுவும் ட்ரிம் பண்ணி விடணும். இந்த பூக்கள் நல்லா முழுமையாக இருக்காதுங்க. ஏன்னா இப்போ நல்ல வெயிலில் இருக்குது. அதனால் அதை எடுத்து நிழலில் வைக்கணுங்க. நிழலில் வச்சோம்னா இந்த சீசனில் பூக்காதுங்க. இது இங்கேயும் இருக்குது ஒன்று வச்சுருந்தேன். இது வெயில்னு வாடி போயிட்டு பாருங்கள். ஆனால் அதனுடைய கீழேருந்து செடியெல்லாம் கிளம்பின்ட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த செடிகள் நான் அங்கேயும் இருக்குது, காட்டுறவாங்க. பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு மாதிரியான எல்லோ கலருங்க. இது எல்லோ நிறையா இருக்கும். அந்த இது ஆரஞ்சு கலர் நடுவில் கொஞ்சோண்டு இருக்குங்க. இது ஒரு கோல்டன் கலருங்க, அழகாக பூக்கக்கூடியது பூ. அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லோ கலர், அது பூத்து முடிஞ்சுடுத்துங்க. இதெல்லாம் எல்லோ கலர். இப்போ தான் ட்ரிம் பண்ணி விட்டு கிளம்பின்னு இருக்குங்க. இன்னும் சில செடிகளை எடுத்து நான் இங்கே பந்தலுங்கிழ வச்சுருக்கேங்க, காட்டுறேன் வாங்க. இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன சின்ன தொட்டிகளாக இருந்தது, நானே எடுத்துன்னு வந்து பந்தலில் வச்சுருக்கேன். இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், நிழலில். என்ன வெயிலில் இருந்தால் இதனுடைய இது வந்து ரொம்ப வாடி போய் சிலப்போ வீணாக சிதறப்படுங்க. செடி இறந்து விடும். அதனால் இங்கே கொண்டு வச்சுருக்கேன். இது ஒரு வகைங்க. இது ஒரு மாதிரி டிசைன் போட்ட மாதிரி நம்ம படத்தில் வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ பூ இல்லை. இது எல்லோ கலர். இதெல்லாம் என்னுடைய சாமந்தி கலெக்ஷனுங்க. இதை வளர்க்குறது ஈஸி தாங்க. இந்த ஜனவரி, பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் கூடங்க நிறைய சாமந்தி செடிகள் இப்போ கூட கிடைக்கிறது. பல்லாவரம் சந்தையிலையும் கிடைக்கிறது, நர்சரிலையும் கிடைக்கிறது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்தோம்னா அது அந்த செடி கொஞ்சம் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கிளைகளை சின்ன சின்ன கிளைகளை எடுத்து இது எப்படி ஒன்று இந்த சின்ன இடம் இது இருந்தால் போருங்க. ஆனால் பெரிய பேக்கில் போய் வைக்கக்கூடாது. எடுத்து ஒரு சின்ன க்ரோ பேக், இந்த ஒரு 6x6 4x4 உள்ள ஒரு சின்ன ஒரு தொட்டியில் அழகாக இதை பதியம் போட்டு நிழலில் வைக்கணுங்க. கொக்கோபிட் ஒரு பங்கு, ஒரு பங்கு வெர்மி கம்போஸ்ட், துளியோண்டு லிட்டில் செம்மண், அதை போட்டு கலந்து, வேறு ஒரு எருவும் வேண்டாம் அதுக்கு. அதை அந்த சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்தோம்னா தண்ணி விட்டு, தேவையான தண்ணி, ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா வேரழுகள் வந்துடுங்க. அது கொஞ்சோண்டு பஞ்சகவ்யம் அல்லது ஏதானும் ஒரு கழுநீர், புளிச்ச தயிர், புளிச்ச மோர் எதுலையானோ டிப் பண்ணிவிட்டு எடுத்து நட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லாட்டா சும்மா கூட நடலாம். நட்டு நிழலில் வச்சு அதை பாதுகாத்து, தண்ணி தேவையான அளவுக்கு டெய்லி தண்ணி விடாமல், தண்ணி தேவையான போது விட்டு வளர்த்து அதை நாமே ப்ராபகேட் பண்ண முடியும். இதுதான் பதியன் போடுறதுன்னு பேர். இந்த செடியை பதியன் போடுறது ஈஸிங்க. பதியன் போட்டு ஒரு செடி வாங்கினா போகிறோம். நீங்கள் ஒரு 10-15 செடி வளர்த்துடலாங்க ஒரு கலரில். மல்டி கலரில் கூட சிலர் விற்கிறாங்க. உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுன்னா பல்லாவரம் சந்தையில் கூட போய் வாங்கிக்கலாங்க. வாங்கி நீங்களே பதியன் போட்டு நீங்களே வளர்த்து, அது இந்த மழை சீசனில் தானே பிக்கப் ஆகிடும். அப்புறம் பூக்கள் சீசன் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தானே கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றுங்க. அது சின்ன தொட்டியிலேருந்து அப்படியே எடுத்து பெரிய தொட்டியில் வச்சுடலாம். மண்ணோடு எடுத்து பெரிய தொட்டியில் வச்சு அதை வளர்த்திங்கன்னா நல்லா ப்ராபகேட் ஆகிடும்.
செப்டம்பர் அக்டோபர்லலாம் நல்ல ப்ராபகேட் ஆகிக்கும் மழை சீசனில். நீங்கள் தண்ணி கூட ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் அது சீசன் வரும்போது நிறைய பூக்களை பூக்குங்க. இந்த மாதிரியான செடிகள் இருக்கும்போது நமக்கு வேணுங்கிற பூக்களை, இறைவனுக்கு தேவையான பூக்கள் எடுத்து நாமளே இறைவனுக்கு அர்ப்பணிக்க முடியும். நாமும் அதை உபயோகப்படுத்த முடியும். சில தலையில் கூட வச்சுப்பாங்க, பிடிச்சவங்க வச்சுக்கலாம். அதோடு இல்லை, தோட்டத்தில் வண்டுகளையும் தேனீக்களையும் ஈர்த்து மகரந்த சேர்க்கை உண்டாக்கி நிறைய காய்களை கொடுக்கறதுக்கு இந்த பூக்கள் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. இது எளிய முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க. வளர்க்குறது ஈஸி தான். இதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு தொழு உரம் போட்டிங்கன்னா போதும். நம்மள்கிட்ட இல்லை, புளிச்ச மோர் இருக்குது பாருங்கள், அதை கழுநீர், டெய்லி அரிசி களையிற கழுநீர், பருப்பு களையிற கழுநீர், கிரைண்டர் அலம்புற தண்ணி, மீந்த மாவு, புளிச்ச மாவு எல்லாத்துலேயும் ஒன்றில் கொட்டி வச்சுருந்து அதை துளி பெருங்காயத்தை போட்டு வச்சு துளியோண்டு சர்க்கரையும் போட்டு வச்சு ஒரு 7 நாள் கழித்து அதை 1:8 அல்லது 1:10ங்கிற விகிதத்தில் கலந்து செடிகளுக்கு விட்டிங்கன்னா அதுவே சிறந்த டானிக்குங்க. செடிகள் நன்னா பூத்து காய்க்கு நிறைய பூக்களை கொடுக்கும். அதனால் இது வளர்க்குறது ஈஸிங்க, பராமரிக்கிறதும் ஈஸி. இதுக்கு ஒன்றும் பிரமாதமாக டிசீஸ்லாம் வராதுங்க. பராமரிக்கிறதும் ஈஸி தான், வளர்க்குறதும் மெயின்டெனன்ஸும் ஈஸி தான். ரொம்ப இத்தனோண்டு தொட்டியில் இதை காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தொட்டி, இந்த அளவுக்கு சின்ன தொட்டிகளில் வச்சிங்கன்னா, இதில் நான் இது வேற போட்டிருக்கேன், வாடாமல்லி. இது மாதிரி சின்ன தொட்டிகளில் வச்சிங்கன்னா அதுவே வாடாமல்லி விலை போட்டு கிளம்பியிருக்குது. சின்ன தொட்டிகளில் வச்சிங்கன்னா அப்புறமா பெரிய தொட்டிக்கு மாற்றி வளர்த்திங்கன்னா ஈஸி. தட்ஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சாமந்தி வளர்க்குற பற்றி உங்களுக்கு கொடுத்த விளக்கம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு தான் சொன்னேன். முதல்ல பார்த்தா எனக்கு தெரியாது, நான் சேனல்களை பார்த்து தான் எப்படி ப்ராபகேட் பண்ணணும்னு கற்றுண்டேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.